ரொம்ப ருசியான பேபிகார்ன் பூண்டு பிரிட்ஜ் பார்த்துடலாமா? கடாயை எடுத்து வச்சுட்டு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளித்து விட்டுக்கோங்க. 2 வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தாராளமாக கை நிறைய பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பேபிகார்ன் வந்து நான் அந்த சாப்பரில் போட்டுட்டு நல்லா பொடிச்சு வச்சுருக்கீங்க. தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளியை ஒரு 3 தக்காளி போல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச பேபிகார்ன் வந்து ஒரு பேக்கெட் போல் சேர்த்துருக்கீங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட ராஸ்மெல் போன பிறகு நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம குக்கரில் வந்து 3லேருந்து 4 விசில் விட்டுக்கலாம். நீங்கள் கடாயில் வச்சு செய்கிறப்ப ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கும் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், நறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். குக்கரில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, கசூரி மேத்தி, வெண்ணெய் இது வந்து ஃபைனலாக சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வந்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கசூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து இறக்குனீங்கன்னா கம்மன்னு பேபிகார்ன் பூண்டு பிரிட்ஜ் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தியோட, தோசை, இட்லியோட சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,